Welcome to பிரேம் விக்கி லாக்ஸ். எங்க ஜிம் பவர் ஜோன் ஜிம் எங்க தெரியுமா இருக்கு? எனக்கே அட்ரஸ் தெரியாது, சொல்ல என்னன்னு. நம்ம ஜிம் எங்க இருக்குன்னா பாளையம். அட்ரஸ் அங்கதானே போட்டிருக்கு. திண்டுக்கலுக்கு வருது. கரூர் மெயின் ரோடு பாளையம். அது நம்ம ஜிம் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் பாளையம் பவர் ஜோன் ஜிம். ரைட், இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம் லாக. நீங்க இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமா பொறுமையா பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. சொல்லிருந்தேன், மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம ஜிம்ல வந்து டெய்லி வீடியோஸ் போடுவோம். பிகினர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா வீடியோ வந்து கண்டினியூவா வந்துகிட்டே இருக்கும். பிகினர்ஸா வந்து ஜாயின் பண்றவங்க எல்லாத்துக்கும் நம்ம வீடியோ பாக்குறவங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓமாண்ணே, உள்ள வரீங்களா? நாங்க இதான் நம்ம ஜிம்மு. இதாங்க ஜிம்மு. பொறுமையா பாருங்க. எங்க ஜிம்ல இருக்க அவருதான் ப்ரோ. ஏதாவது சொல்லிட்டு போங்க ப்ரோ. என்ன சொல்றாரு அவரே கேட்கிறாரு, இன்னும் ஒண்ணு சொல்றது இல்ல. பாருங்க, இப்போ ஜிம்ல ஏதாச்சும் இப்ப நாங்க பண்ண போறோம். ஜிம்ல ஏதாச்சும் எல்லாத்தையும் ஒரு கேள்வி கேட்க போறோம். என்னென்ன பதில் சொல்றாங்க, மனநிலை எப்படி பார்ப்போம். இதாங்க எங்க ஜிம்மு. இதான் எங்க ஜிம்மு ஃபுல்லாவே. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமா ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. அண்ணே வானே, எல்லாரும் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமா ஒர்க் பேசுங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களையும் இப்ப நாங்க இன்ட்ரோ கொடுக்க போறோம். யாரு நீங்களே பொறுமையா பாருங்க. யாருல இருந்து ஆரம்பம்? அங்கிட்ட இருந்து ஆரம்பம். அங்க இருந்து ஆரம்பம். அந்த தம்பி என்ன ஒர்க் அவுட் பண்றான்னு கேட்போம், நீங்களே கேளுங்க. ஒரு மாதிரி சோகமா உட்காந்துருக்காரு. இவர்கிட்ட தான் நம்ம கேட்க போறோம். ஹலோ, உங்க பேர் என்ன? நீங்க கேமரா பாருங்க. உங்க பேர் என்ன? சிரிக்காம பேசுங்க. நவீன், என்ன ஒர்க் அவுட் போட்டுட்டு இருக்கீங்க? என்ன ஒர்க் அவுட் போடுறீங்க? அவர் ஏதோ கூச்சப்படுறாரு, ரொம்ப வெக்கப்படுறாரு. அதனால நம்ம அடுத்த ஆள்கிட்ட போயிடலாம். அவர் வெக்கப்படுற ஆளை முதல்ல காமிச்சிருங்க. ரைட்டா? ஒவ்வொருத்தவங்க மனநிலை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இவர்கிட்ட கேட்கலாம் மாட்டுது என்ன ஒர்க் அவுட் பண்றாருன்னு. இவர் பண்றது என்னன்னு அவர்கிட்ட கேட்போம், நம்மளுக்கு தெரியாது. என்ன கரெக்ட் தானே? கேட்கலாம். அப்படி மேல இருக்கிற மாதிரி கேட்போம். ஒரு செகண்ட், நீங்க ஒர்க் அவுட் பண்ற வீடியோ என்ன? இது என்ன ஒர்க் அவுட் போடுறீங்க? கேமரா ஹாய் சொல்லிருங்க. ஹாய். இன்னைக்கு என்ன ஒர்க் அவுட் போட்டுட்டு இருக்கீங்க? பேக் ஒர்க் போடணும். உங்க பேரு? பாண்டியராஜ். இப்போ வார்ம் அப் பண்றதுக்காக வார்ம் அப். எத்தனை புல்-அப்ஸ் மேக்ஸிமம் போடுவீங்க? இன்னும் ஒரு 10 போடலாம். 10 போடுவாரு. விடாம போடுவீங்களா, விட்டு போடுவீங்களா? கொஞ்சம் விட்டு போட முடியும். விட்டு போடுவாரு. நம்மளால கூட போடுவாங்க. எங்களுக்காண்டி போட்டு காமிக்கிறீங்களா? ஒரு பர்ஃபெக்டா ரெண்டு மட்டும் போட்டு காமிங்க. ரெண்டு பர்ஃபெக்டா அவர் போடுவார். சாமியெல்லாம் கும்பிடுறாரு. என்ன நடக்குதுன்னு தெரியல. பாப்பா என்ன போறாரு. நம்ம ஜிம்லயும் தரமானவங்களும் இருக்கு. ஓகே ப்ரோ. ரைட் ப்ரோ. அடுத்த ஆள் நம்ம பார்ப்போம். அப்படின்னு அப்படி இல்லைங்க. என்ன பண்றீங்க? உங்க பேர் என்ன முதல்ல சொல்லுங்க. கேமரா வாப்பா. என்னயா நீ உன்னை கேமராமேனை வச்சு வேற ஆளா வச்சிருக்கலாம் வேலைக்கு. ப்ரோ உங்க பேரு? என்ன ஒர்க் அவுட் போறீங்க? என்ன ஒர்க் அவுட் ப்ரோ இது? கேமரா பாய் அப்புறம் வாங்க எல்லாத்தையும் பேசிக்கலாம் ப்ரோ. அவர் அவ்வளவுதான். வாங்க வாரிதாண்ட போயிரும். அவர் முகத்தை மட்டும் நல்லா க்ளோஸ் அப்ல காமிச்சிருக்கேன் கேமராமேன். அது உங்க பொறுப்பு. இவர் ஏதோ ஒர்க் அவுட் போறாரு. என்னன்னு அவர்கிட்ட அப்படியே கேட்போம். கேட்டேன் ப்ரோ உங்க பேர் என்ன ப்ரோ? என்ன ஒர்க் அவுட் ப்ரோ போடுறீங்க? இந்த ஒர்க் அவுட் பேர் என்ன ப்ரோ? அது யாருக்குமே தெரியாது. கேமரா மட்டும் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க தெரியுங்க ப்ரோ. அடுத்த ஆளை பார்ப்போங்க. இங்க பாருங்க,
கரெக்டான ஆளை இப்ப நான் பிடிச்சிருக்கேன். ப்ரோ 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 நீங்க இங்க வாங்க. கரெக்டான ஆளும் போயாச்சு. வேற யாரும் இன்ட்ரோ கொடுக்கணும்? ஒரு இன்ட்ரோ கொடுக்குறோம். ப்ரோ உங்க பேர் சொல்லுங்க ப்ரோ. ரஃபி முகமது. என்ன ப்ரோ ஒர்க் அவுட் போடுறீங்க? செஸ்ட் போடுறேன். இந்த ஒர்க் அவுட் பேர் என்ன ப்ரோ? பெஞ்ச் பிரஸ். இந்த மேக்ஸிமம் எவ்வளவு வெயிட்ல போடுவீங்க? மேக்ஸிமம் 30 kg. ஒரு வாட்டி ஒரு டெமோக்கு போட்டு காமிக்கிறீங்களா? என்ன சப்போர்ட் இல்ல நினைக்கிறீங்களா? சரி வாங்க. வந்த இடத்துல ஒரு சப்போர்ட், வந்த இடத்துல என்னைக்குமே ஒரு சப்போர்ட். எங்க டீம் எங்க விளாக்ல இருக்கவரே பண்ணுவாரு. இந்த அனுபவம் எப்படி இருக்குன்னு அவரு பண்ணிக்கிட்டே சொல்ல போறாரு. சொல்ல முடியாது. இங்கிட்ட 25, இங்கிட்ட 25, நடுவுல ஒரு 20, மொத்தம் எவ்வளோ? 50 + 20 எவ்வளோண்ணே? 70 கிலோல போட்டுக்கிட்டு இருக்காரு. இது நம்மலாம் போட்டோன்னா என்ன ஆகும் நம்மளுக்கே தெரியல. அப்படியே வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் ஃபேஸை மட்டும் கொஞ்சம் காமிச்சிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். 70 கிலோ போட்டிருக்காரு. நம்ம போட்டோன்னா என்ன ஆகும்னு தெரியல. இந்தாங்க அடுத்த ஆள்கிட்ட போவோம். ஒருத்தர் லெக் போட்டுக்கிட்டு இருக்காரு. யார் என்னன்னு தெரியல. பாத்து இது என்ன ஒர்க் அவுட் தம்பி? லெக் என்ன ஒர்க் அவுட்? அவருக்கே தெரியாம ஒர்க் அவுட். சும்மா சொல்லுங்க என்ன ஒர்க் அவுட்? என்னாலே தெரியாம ஏத்திடுறது. எல்லாம் பண்ணாங்க, நானும் பண்ணேன். எல்லாருமே பண்றாங்க, நீங்க பண்றீங்க. ரொம்ப பிரமாதமா பண்றீங்க. இங்க வந்து நிறைய பேருக்கு ஒர்க் அவுட் பேரே தெரியாது. நாங்க ரெகுலரா கண்டினியூஸா வீடியோ போடுவோம். அதுல வந்து என்னென்ன ஒர்க் அவுட் எது எதுக்காக போடுறோம் அது வந்து பேரும் அடிக்கடி சொல்லுவோம். நாங்க எல்லாமே நாங்க ப்ராப்பரா வந்து போடுறோம். எல்லாமே சொல்லுவோம். நீங்க சும்மா ஒரு விளாகுக்காக தான் வீடியோ எடுத்துருக்கோம். அதுல சும்மா பண்ணா வீடியோ வந்து சும்மா காமா அவங்க நேச்சுரலாவே அப்படி இருப்பாங்கன்னு யாரு கண்டா? அவர் எந்த வெயிட் வச்சிருக்காரு பாருங்க. ஃபுல் வெயிட் எடுங்க ப்ரோ. ஃபுல் வெயிட் எடுங்க. ஃபுல் வெயிட் இப்போ பாருங்க. அவர் சம்மந்தமே இல்லாம எங்க வெயிட் வைக்க போறாருன்னு எனக்கே தெரியல. என்னங்க அது? இங்கிட்டு வாங்க. என்னங்க இது? ஃபுல் வெயிட்ல போட்டுட்டு இருக்காரு. சரி ஃப்ரெண்ட்ஸ், நானே போட்டு காமிக்கிறேன். இவ்வளவு வெயிட் யாருமே போட மாட்டாங்க. ஒரு 150 கிலோ கூட யாரும் போட மாட்டாங்க. யாரு ப்ரோ உங்களால முடியுமா ப்ரோ? 150 கிலோ 150 கிலோ போட முடியுமா? போடுங்க. ட்ரை பண்றேன். ட்ரைமா ப்ரோ 150 கிலோ போடுவாரா? தட்டிடுங்க எல்லாரும். கிளாஸ் தட்டிடுங்க. என்னங்க ஒன்னும் ஃபேக் எல்லாம் கிடையாதுங்க. ஃபேக் எல்லாம் கிடையாது. இங்க பாருங்க. ஆமா பிகினர்ஸ்லாம் யாரும் இத ட்ரை பண்ணிராதீங்க. பிகினர்ஸ் யாரும் ட்ரை பண்ணிராதீங்க. புரியுதா? ஒண்ணுமே பண்ண முடியாது. இவ்வளவு வெயிட் போடாதீங்க. சரி அடுத்த ஆளை பாப்போம். இவர்கிட்ட போனோம்னா நம்ம அவ்வளவுதான். உங்களால எவ்வளவு முடியுதோ அவ்வளவு போடுங்க. வேற யாரும் அந்த இருந்து பேசிக்கிட்டே இருக்கோம். ஏதாவது தெளிவா ஏதாச்சும் ஒரு சேலஞ்ச் மாதிரி கொடுத்தா நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் எல்லாரும் வருவாங்களான்னு தெரியல. வருவாங்களா? வருவாங்கன்னு இவர் சொல்றாரு. அவரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருவோம். அவரை தான் மெயின். இங்கே வருங்க. அவரை தான் மெயினே. அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணாம நாங்க விட்டுட்டோம். மைக் எடுத்து கொடுங்க. பேசு. ஹாய், உங்க பேரு மட்டும் சொல்லிருங்க. பேரு மாரியப்பன். அடுத்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்ப? இப்பயா என்னத்த சொல்றது?